சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல, உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்துவிடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பது திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான், உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள், உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுறோம். முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு திரு ஸ்டாலின் ஆட்சியில். திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள், எங்களுடைய அரசுக்கு எவ்வளவு இடையூறு செய்தீர்கள், அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகள் துணை கொண்டு அதை தவிடுபடி ஆக்கி சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் பதவி ஏற்கிட்ட பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அந்த புயலுடைய அடிச்சூடு இல்லாம மக்களுக்கு உதவிகள் செய்தோம். பிறகு கொரோனா, அத்தனை பேருக்கு தெரியும். 1 வருடம் யாரையும் பார்க்க முடியாத காலம், வீட்டிலே அடைபட்ட காலம், காற்றிலே எளிதாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ். அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்து. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என கடமையிலே அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத, மக்கள் அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து விலையில்லா உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் 4 வருடம் 2 மாதத்தில் 1 வருஷம் கொரோனா காலமா போயிட்டு ஆட்சி நிர்வாகம் சிறப்பா இருந்தாலும் மக்களுக்கு யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி ஏறல, அந்த காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா பேணி காக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் 12 மாதம் ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம்,
குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லைங்களா? இப்படி மக்கள் பாதிக்கின்ற பொழுது பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா உணவகம் குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தோம். அதை இலவச விலை இல்லாம கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலையும் ஏழைகள் வயிறார சுட சுட சுவையான உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயது முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வீடு தேடி அம்மா உணவகம் சமூக கூடங்களிலே உணவை தயாரித்து வீட்டிலே கொண்டு கொடுத்து காப்பாற்றி மக்களை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அப்படி ஏதாவது ஒரு செயலையாவது உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சதா? மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்திலே புதிய புதிய தொழில் தொடங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2015 தொழில் முதலீட்டை மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 74 புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக நாங்க அதிமுக ஆட்சியில போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தங்கள் தான் இப்ப பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலையுடைய உற்பத்தி பெருகி இருக்குது. அண்மையில பக்கமா விளம்பரம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல. இன்றைக்கு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி 11.19 திரு ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லிச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையா தொழிற்சாலை இயங்கல. அதிமுக ஆட்சியில அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த காரணத்தால உற்பத்தி பெருகி இன்று தினம் பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் முதன்மையா இருக்குது. நீங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகல. அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த தொழிற்சாலை மூலமா இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கு என்று சொன்ன முழுமையா பதிலே இல்லை. அத்தனையும் பொய். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு இருக்காரு. பாலத்தை நாம தான் திறந்தோம். பல பாலத்தை நம்ம கட்டுறோம். ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருவள்ளூர்ல மாவட்ட தலைநகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில கட்டுனது நாம திறந்தது ஸ்டாலின். எவ்வளவு கொடுமை பாருங்க. 6 மாவட்டம், புதுசா 6 மாவட்டத்தை நாங்க உருவாக்கணும். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 6 புதிய மாவட்டத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திற்காக கொண்டு வந்து செயல்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டத்தையாவது உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகம். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த சென்னை மாநகர மக்கள், சென்னை புறநகர பகுதியில் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலேயே
தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி மத்தியிலே அனுமதி பெற்று அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பெருமை அதிமுகவை சேரும். 63,000 கோடி கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அங்க இருக்கின்ற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து கலைவாணரை அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக சாதனை. இப்படி எந்தாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சுதா? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத ஊழல் மட்டும் செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல வாக்குறுதி கொடுத்தார். அரசு ஊழியர்களுக்கு பல ஓய்வு திட்டம் நிறைவேற்றல, செவிலியர்களுக்கு நிரந்தர பணி செயல்படுத்தல, போராட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி, அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல, அவர்கள் போராட்டம். சத்துணவு அமைப்பாளர்கள் அவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு போராட்ட களமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதையெல்லாம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். மீண்டும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை இந்த நாட்டு மக்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொற்கால ஆட்சி தமிழகத்திலே மலர அதிமுக ஆட்சி வருவதற்கு அத்தனை பேரும் துணைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை இன்றைக்கு தெரிந்து அதற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாடு வளர்வதற்கு இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களை சந்திக்க இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்கி அதிமுக வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, முதற்கட்டமா அதிமுக சார்பா பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாலின் பயந்து போய் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குலவழக்கு திட்டம், குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய அந்த குடும்ப தலைமை தாங்கின்ற அந்த பெண்மணியின் மீது வங்கியில மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இப்ப மகளிருக்கு தான் கட்டணம். நகரத்தில் நம்முடைய நகர பேருந்துல மகளிருக்கு கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமாக பயணம் செய்யறாங்க. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏழைகள் வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டித்தரப்படும். அதிலே குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், அவர்கள் வீடு இல்லாமல் இருந்தா அவர்களுக்கு தனியாக அதிமுக ஆட்சியில இடத்தை அதிமுகவை வாங்கி அற்புதமாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அம்மா இருசக்கர வாகனம். இந்த நகர்ப்புறம் இருக்கின்ற நம்முடைய பெண்கள் குறித்த நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அம்மா மறைந்தாங்க. இருந்தாலும் அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். நம்முடைய மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை அரசாங்கமே திருப்பி செலுத்தும். எல்லா குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 சிலிண்டர் அதிமுக அரசு அமைதியுடன் வழங்கப்படும். தமிழ்நாடு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது ஏதாவது அசம்பாவித்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்ட காளைகள் இன்சூரன்ஸ் அரசாங்கமே செலுத்தும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.